இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு இந்த வருஷத்துல நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்லாம் வச்சு வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சு எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு 1 மந்த் முன்னாடியே ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட வந்திருக்கிறோம், குடும்பமா வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல். இது முக்கியமா இந்த வருஷத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஒன்றா கூடி எல்லா சொந்தங்களும் பங்கேற்று ஒரே குடும்பமா சமைத்து சாப்பிட்டு ஒரு குடும்பமா ஒரு கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதுதான் ஒரு குடும்பமா நாங்க கொண்டாடுற முதல் கிறிஸ்மஸ்ன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம். அதனால ஊர்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். அதனால இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இந்த ஆலயத்துக்கு இந்த டெக்கரேஷன் இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். இனிய கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த கால கிறிஸ்மஸ் சிங்கப்பூர்ல கொண்டாடினோம். இப்ப திருச்சியில, அதுவும் இந்த தேவாலயத்துல, அது புனித லூர்து அன்னை தேவாலயத்துல கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்குது. மரியணி அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இது. என் பேர் புஷ்பா. அவங்க இவ்வளோ நாள் அங்கே தனியாக கொண்டாடினாங்க, சிங்கப்பூரில் கொண்டாடினாங்க. இப்போ திருச்சியில் எங்கள் மாமா வீட்டிலேருந்து எல்லாரும் ஃபேமிலியாக நாளைக்கு எல்லாம் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ சர்ச்சுக்கு எல்லாம் ஒன்றா வந்திருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு கேதரிங் மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எப்போதை விட இந்த வருஷம் இன்னும் அதிக சந்தோஷம், இன்னும் நிறைய ப்ரிப்ரேஷன் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது.